எஸ்கே அடுத்து நடிச்சுக்கிருக்க படம் தான் எஸ்கே 25 பராசக்தி படம். அந்த படத்த விட்டு டைட்டில் டீசர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் டீசர் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு 80s காலகட்ட கதை மாதிரி தான் சுதா குங்கரா வந்து டைரக்ட் பண்ணிக்கிருக்காங்க. இது வந்து சூர்யா சார் ஏற்கனவே நடிக்க இருந்த புறநானூறு படத்தை விட்டு கதை தான் இந்த படமும். ஏன்னா டைட்டில் மாற்றிருக்காங்க. உண்மையாலுமே டைட்டில் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே நல்லா இருக்குது. இந்த டைட்டில் டீசர் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மெயின் லீடான நம்ம எஸ்கேவை காட்டுறாங்க. இவர் வந்து மேபி ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு காலேஜில் நடக்கிற மாதிரி காலேஜோட பேரை கூட சரியாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பச்சையப்பன் அப்படிங்கிறது. இல்லாட்டி இது ஒரு மேன்ஷனாக கூட இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த சீனே நம்ம அதர்வாவை வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. அதர்வாவை பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் லுக்கில் தான் இருக்கார். இவர் வந்து ஏதோ ஒரு கேங்னால் பிரச்சனைனால அந்த சண்டைக்கு கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டப்படுது. இதை பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது ஒரு ஹாஸ்டலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 100% அதிகமாகவே இருக்குது. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா வந்து உங்களை காப்பாற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. இவங்க ஒரு பணக்கார பொண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட்டு மெயின் வில்லனான ஜெயம் ரவியை தான் காட்டுறாங்க. இவருக்கும் எஸ்கேவுக்குமான சீன்ஸ் தான் மேபி இந்த டைட்டில் டீசரில் வந்து கூடவே காணப்படுது. ஏன்னா ஜெயம் ரவி விட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை சுடுற மாதிரி தான் காட்டவே படும். அது வந்து ஷூட்டிங் போர்டு மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேவோட ஃபேஸ் ஆஃப் வந்து காட்டப்பட்டிருக்கும். அந்த துணியை எடுக்கிறப்ப கூட எஸ்கேவை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இருக்கிற மாதிரி காட்டப்படுது. ஏன் அவங்க 2 பேர்த்துக்கு என்ன சண்டை அப்படிங்கிறத வந்து படத்தில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மெயின் லீடான சிவகார்த்திகேயனை காட்டுறாங்க. உண்மையாலுமே இவர் ஒரு ப்ரொஃபஸராக இல்லாட்டி ஒரு புரட்சியாளராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இது ஒரு 80s காலகட்ட படம் மாதிரி காட்டுறதுனால பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் நடக்கிற படிப்பு சம்மந்தமான ஒரு சண்டையாக கூட இந்த படத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டைட்டில் டீசர் விட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டூ நாட் டச் அப்படிங்கிற சீன்லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும். இதே ஸ்டார்டிங் தான் எண்ட்லேயுமே காட்டப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை வந்து கிராப் பண்ணிவிட்டு கீழே யாரோ எழுதியிருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இது மேபி இந்த படம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஆதரிக்கிற படமாக கூட இருக்கலாம். அதுக்கான புரட்சி போராட்ட படமாக கூட இந்த படம் இருக்கலாம். பராசக்தியோட டைட்டில் டீசர் வந்து எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த படத்துக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிருங்க நண்பா.